முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். திமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தேமுதிக 15 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டிருப்பதாக புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கான விருப்ப பட்டியலை திமுகவிடம் தேமுதிக வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் எந்தெந்த தொகுதிகள் என்பதை பார்க்கின்றோம். தேமுதிகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் என்று ஒரு 15 தொகுதிகளுடைய பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதைத்தான் தற்போது பார்க்கின்றோம். விருகம்பாக்கம், திருவாடானை, கம்பம், திருப்பரங்குன்றம், சாத்தூர், மயிலாடுதுறை, கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, செங்கம், ஆரணி என்று 15 தொகுதிகள் அவர்கள் கேட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் தருமபுரி, குளச்சல், பாலக்கோடு, திண்டிவனம், ஓமலூர் ஆகிய தொகுதிகளை தேமுதிக எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதோடைய இறுதி முடிவை திமுகவே எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஆனால் 15 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை திமுகவிடம் தேமுதிக வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஜ்யசபா சீட்டு ஒன்றும் ஒதுக்கப்படும் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக 2026 திமுகவுடன் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற சூழ்நிலையில் தங்களுக்கான விருப்பப்பட்டுள்ள தொகுதிகளாக 15 தொகுதிகள் அடங்கிய ஒரு விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் வழங்கியிருப்பதாக தெரிகிறது. பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து தேர்தல் அந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அதற்கான மற்ற கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று திமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக தங்களுக்கு விருப்பமான சாத்தியக்கூறு உள்ள 15 தொகுதிகள் குறித்த விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் வழங்கியிருப்பதாக தெரிகிறது. இன்று திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். தருமபுரி, குளச்சல், பாலக்கோடு, திண்டிவனம், ஓமலூர் உள்ளிட்ட 15 தொகுதிகளை திமுகவிடம் தேமுதிக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதி முடிவை திமுகவுடைய தலைமையகம்தான் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பையும் தேமுதிகவிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது.